உதாரண புருஷனாக திகழ்ந்தவர் நம்முடைய பாரத பிரதமர் மோடி. 11 நாள் விரதம் இருந்தார். சரி, விரதம் இருந்து என்ன பண்ணினார்? ராமன் தன்னுடைய அயோத்தியிலிருந்து புறப்பட்டு இலங்கை சென்று ராவணனை அழித்து திரும்பிய வரையில் விரதம். அந்த பயணத்தை தானும் சென்று பார்த்து அனுபவித்து வணங்கி ஆசி பெற்று வர வேண்டும். சார், ஒரே ஒரு வார்த்தை, ராமன் அன்னைக்கு நினச்சிருந்தான்னா ஒன்று நேராக ஸ்ரீலங்காலே பிறந்திருக்கலாம். இப்போது கதையெல்லாம் சொல்கிறாங்க, கதை அப்படின்னு சொல்கிற மாதிரி அந்த மாதிரி ஸ்ரீலங்காலே பிறந்திருக்கலாம். ஸ்ரீலங்காவில் பிறந்து அவரே அழிச்சிருக்கலாம், அந்த இடத்துலே இருந்து சண்டை போட்டு அழிச்சிருக்கலாம். இல்லை ஒரே நிமிஷம் இங்கேருந்து படையெடுத்துன்னு போய் நேராக ஸ்ரீலங்கா போய் அழிச்சிருக்கலாம். இதையெல்லாம் செய்யாமல் தான் ஒரு மனிதனாக வாழ்ந்து காட்டியவர் ஸ்ரீராமபிரான். அதே மாதிரி தானும் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து இந்த காரியத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் என்று பிரதிஜை எடுத்துக்கொண்டவர் நம்முடைய பாரத பிரதமர். ராமனுடைய ஜாதகத்தில் நம்ம பார்க்குறோம். ராமனுடைய ஜாதகம் சித்திரை மாதம் புனர்வசு நட்சத்திரம் நவமி. அந்த புனர்பூசம் விசாகம் புரட்டாதி குரு திசையிலே வருகிறது. அந்த குரு திசை ஆரம்பம் புனர்வசு. அதே போன்று இந்த 22/1/2024 எடுத்தோம்னா மிருகசீரிஷ நட்சத்திரம். இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்திலே ஆரம்பிக்கிறது இந்த 2024 செய்யக்கூடிய பிராண பிரதிஷ்டை. ஆனால் அந்த லக்னமாக அந்த மணி லக்னம் 12:25 அப்ராக்சிமேட்டாக நாம் எடுத்துட்டு இருக்கிறது லக்னம் மேஷ லக்னம். லக்னத்திலே குரு. லக்னம் கிருத்திகையில் அமைந்திருக்கிறது. அந்த கிருத்திகை உத்திராடம் சூரிய திசை. அங்கே சூரியன் மேஷத்தில் இருக்கிறான். இங்கே இருக்கக்கூடிய லக்னம் மேஷம், அதுவும் சூரிய திசை என்ற ஒரு கனெக்ஷன் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது நம்ம பார்த்தோம் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி குரு திசை. அந்த குரு லக்னத்திலே அமைந்திருக்கிறார். மேஷத்திலே குரு, லக்னத்தோடு 2 சந்திரன். இந்த செவ்வாய் அங்கே, இது மிருகசீரிஷம் செவ்வாயினுடைய திசை. அந்த செவ்வாய் 9 பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சுக்கிரனோடும் புதனோடும் குருவனுடைய வீட்டிலே அமைந்திருக்கிறார் இந்த பிராண பிரதிஷ்டையின் போது. இதுதான் விசேஷம். எந்த அளவிற்கு ஒத்து போகிறது 2 ஜாதகம். இதை ஒரு ப்ரொஃபஸர், சாஸ்திரா கல்லூரி என்று நினைக்கிறேன், அங்கே இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இதே நாம் பார்த்த ரகுவீர கத்தியத்திலிருந்து ஒரு சூர்ணிக்கையை எடுத்து விளக்கி இதை அன்றே வேதாந்த தேசிகர் கணித்திருக்கிறார் இந்த நாளை அப்படின்னு அவர் சொன்னார். என வேதாந்த தேசிகருடைய பிறப்பையே ஆழ்வார்கள் கணித்திருக்கிறார்கள். அந்த மாதிரி இந்த 2 நாளும் ஒத்து போகின்றன. அப்படிப்பட்ட ஒரு நாளிலே இந்த நிகழ்ச்சி நிகழ வேண்டும் என்று பகவானால் தீர்மானிக்கப்பட்டது இந்த பிராண பிரதிஷ்டை தினம். நன்றி. இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வணக்கம்.